கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வதனம் தொலைக்காட்சியின் மூலமாக இயேசுவோடு நான் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே இந்த காரியத்தை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கூட எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. கர்த்தர் நீர் இந்த காணொளியின் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். செவிகளை திறந்தருளுவீராக. கர்த்தர் இடைவிடும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த பகுதி நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு 11 சீஷர்கள் 12வது சீஷனாக நம்முடைய யூதாஸ் காரியோத் மரித்து போகிறார். அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்காக இந்த இடத்தில் சீட்டு போடுகிறார்கள். இந்த இடத்துல 2 பேரை முன்வைத்து சீட்டு போடுகிறார்கள். ஒருவர் பர்சேபா, இன்னொருவர் மத்தியா. சீட்டு இப்பொழுது மத்தியாவின் பேரில் போடப்படுகிறது. மத்தியா என்பதற்கு தேவனுடைய அனுக்கிரகம், பர்சேபா என்பதற்கு மனுஷனை பிரியப்படுத்துகிறவன். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, மத்தியாவிற்கு தேவனுடைய அனுக்கிரகம் என்று பெயர். சீட்டு மத்தியாவின் பேரில் விழுந்தது. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சீட்டு விழுக வேண்டும் என்றால், அல்லது ஒரு உயர்வை நோக்கி காத்திருக்கிறீர்களா? ஒரு எதிர்பார்ப்போடு தேவனிடத்தில் மன்றாடுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு செல்வதற்காக ஆயத்தமாகி கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் மனுஷரை பிரியப்படுத்துவதை விட தேவனுடைய அனுக்கிரகத்திற்காக காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த வசனத்தில் சீட்டு மத்தியாவின் பேரில் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மத்தியாவுக்கு என்ன அர்த்தம்? தேவனுடைய அனுக்கிரகம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பலத்திலோ, உங்களுடைய பலத்திலோ, ஞானத்தினாலோ, மற்ற செல்வாக்கினாலோ அல்ல. சகலமும் இந்த உலகம் இயங்குவதே தேவனுடைய அனுக்கிரகத்தினால். இந்த அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவசியமாக இருக்கிறது. காலையில் எழுந்தது முதற்கொண்டு ஒவ்வொரு வேலைகளை செய்வதற்கு நாம் முயற்சி செய்யும் பொழுது, ஆண்டவரே இந்த அனுக்கிரகத்தை எனக்கு தாங்கப்பான்னு உங்களுடைய ஜெபம் அவசியம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சீட்டு மத்தியாவின் பெயரில் போடப்பட்டது. தேவனுடைய அனுக்கிரகத்தினால் மத்தியா அந்த 12 பேர்த்துல ஒருத்தனாக கர்த்தருடைய ஊழியத்தை அடுத்த நிலைக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் அடுத்த நிலைக்காக பல நாட்களாக ஜெபிக்கலாம். பல தடைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று தடை செய்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே உங்கள் அனுக்கிரகம், உங்கள் கிருபை, உங்கள் இரக்கம் என்னுடைய அடுத்த நிலைக்கு நான் செல்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. இன்னொரு பேர் அந்த இடத்துல சீட்டு போடுவதற்காக எழுதப்பட்டது. அது பர்சேபா. பர்சேபா என்கின்ற யோசேப். அதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, மனுஷனை பிரியப்படுத்துகிறவன். அநேக சமயம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை சார்ந்து நடப்பதை விட, அவருடைய கிருபையை சார்ந்து காத்திருப்பதை விட நமக்கு ஈஸியான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷர்களை பிரியப்படுத்தி எல்லாரும் மேலே வந்துடுறாங்க. காசு கொடுத்து மேலே வந்துடுவாங்க, காசு கொடுத்து வேலை வாங்கிடுவாங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை லகுவாக்குவது இந்த மனுஷரை பிரியப்படுத்துவது. மனுஷரை பிரியப்படுத்துவதனால் அப்போது விளைவுகள் ஏற்படாது, பின் நாட்களில் அது பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்கலாம். நம்முடைய சவுல் ராஜா, இஸ்ரவேல் தேசத்தில் முதல் ராஜா, ஆண்டவர் நேசித்து விரும்பி நல்ல உடல் தகுதியெல்லாம் பார்த்து தெரிந்து கொண்ட ராஜா சவுல் ராஜா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, மக்கள்லாம் தன்னை விட்டு விலகி போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய வேலையை, தன்னுடைய மக்கள் விலகி போகிறார்கள், தன்னை விட்டு விலகி போகிறார்கள் என்று சொல்லி அவன் தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய வேலையை அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய கைகளினால் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறார். எதுக்கு? மக்களை பிரியப்படுத்துவதற்காக. இதனால் என்ன நடந்துச்சு? ஆண்டவர் அவரை அபிஷேகித்ததை, அவரை தெரிந்து கொண்டதை குறித்து வருத்தப்படுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு மட்டும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை எனக்கும் தான். என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, ஆண்டவர்
அநேக சமயம் மனுஷரை பிரியப்படுத்தி நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு அநேக தடைகளை நாமே கொண்டு வருகிறோம். மனுஷர்களை பிரியப்படுத்துவதனால் என்ன உண்டாகுதுன்னா, தடைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் பெருகி கொண்டிருக்கிறது. உயர்வுகளுக்கு நாமே பல முட்டுக்கட்டைகளை போட்டு கொண்டிருக்கிறோம் என்பது மனுஷரை பிரியப்படுத்துவதனால் உண்டாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் இந்த வேளையிலும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவது, வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால், வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டுமென்றால் தேவனுடைய அனுக்கிரகத்தை சார்ந்து இருக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். தேவனுடைய அனுக்கிரகம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தேவனோடு நடக்கிறவளாய் நான் இருக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில அவர் கடைசி பிள்ளை. அவருக்கு முன்னாடி பல சகோதரர்கள் இருந்தார்கள். அவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல உடல் தகுதி இருந்தது. ஒரு ஆர்மியில் செலக்ட் ஆவதற்குரிய, ஒரு சோல்ஜர் ஆகிறதுக்குரிய சகல உடல் தகுதி, அவர்கள் ஒரு ராஜாவாகக்கூடிய நல்ல அழகும் ஆளுமைகளும் சரீர பிரகாரமான தகுதியும் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு ராஜா எப்படி தெரிந்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ரகசியத்தை தாவீதுக்குள் காணப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தனக்கு முன்னாடி இருந்த அண்ணமார் உலக பிரகாரமான சகல தகுதிகளையும் பெற்றிருந்தார்கள். ஆனால் தாவீது கர்த்தருடைய பார்வையில் ஒரு விலையேற பெற்றவனாக, அவரோடு கூட நடக்கிறவனாக இருந்ததினால் அவன் மேலே அந்த சீட்டு விழுந்தது. இன்னைக்கும் பலர் உலக தகுதிகளை பெற்றுக்கொள்ள பலவிதமான முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் தேவனையோ தேடுகிறது, தேவனோடு நடக்கிறதுக்குரிய முயற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே போகிறது. நாம் இருக்கிற காலம் கடைசி காலம். நாம் இருக்கிற காலம் ஒரு விசேஷமான காலம். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை தேடுவது மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவரோடு நடப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நாம் இருக்கிற இந்த விழுந்து போன காலத்தில், விழுந்து போன இந்த உலகத்தில் நம்முடைய செயல்கள் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுவதாக இருக்க வேண்டும். அவரோடு கூட தாவீது சஞ்சரித்ததினால், அவரோடு கூட தாவீது நடந்ததினால் அவன் மேல சீட்டு விழுந்தது. தன்னுடைய ஆண்டவருடைய ஜனங்களை நடத்துவதற்காக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் சொல்ல விரும்புவது, நீங்க உலக பிரகாரமான தகுதிகள் உங்களிடத்துல இல்லைன்னா பரவாயில்ல, ஐயோ எனக்கு நல்ல ஒரு அழகு இல்லையே, என்னிடத்துல இப்படிப்பட்ட ஒரு படிப்பு இல்லையே, ஞானம் இல்லையே, தகுதி இல்லையே என்று சொல்லி பல இல்லை என்கின்ற பட்ஜெட்ல நிறைய காரியம் நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரோடு கூட நடக்கிறவளாக நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு தகுதி இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் உங்களை எடுத்து நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேலுக்குள்ளாக ஒரு விசேஷித்த ஆவியானவர் இருந்து கிரியை செய்தார். அவரோடு கூட இருந்த மற்ற சாஸ்திரிகள், மற்ற மந்திரவாதிகள் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு நடுவில் அவர்களிடத்துல இல்லாத ஒரு காரியம் தானியேல் கிட்ட இருந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, விசேஷித்த ஆவியானவர். இந்த விசேஷித்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்ததுனால யாருக்கும் கிடைக்காத ஒரு உயர்வை கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய ரகசியங்களை அறிவிக்கிற விசேஷித்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அந்த ஆவியானவர் எதை வெளிப்படுத்துகிறார் என்றால், உலகத்துல இருக்கிறவனை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்பதை நமக்கு அவ்வப்போது வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு மீண்டும் ஒரு விஷயம் நினைவுபடுத்துகிறேன். தேவனுடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரோடு கூட நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரோடு கூட நீங்க நடக்கும் பொழுது அவருடைய இருதயத்தை அறிகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பொதுவா சபைக்கு போவாங்க, ஆண்டவரை தேடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா காரியத்திலும் பங்கு பெறுவாங்க. ஆனா ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்தவர்களாக இருக்கிறார்களா? மார்த்தாலும் மரியாளும் இருந்தாங்க. மரியாள் தேவனுடைய பாதத்தில்
தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் பாதத்தில் அமர்வது மேலானது என்பதை அறிந்து கொண்டால், ஆனால் மார்த்தாலோ இயேசுவுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்குன்னு சொல்லி மற்ற காரியங்களில் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. இன்னைக்கும் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு இது பிடிக்கும், இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஆண்டவரவே மறந்து போகிற காலமாக இந்த நாட்கள் இருக்கிறது. அப்படி மறக்காம ஆண்டவருக்கு பிடித்ததை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அந்த அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவான நடத்துதலை தருவாராக. இந்த வேளையிலும் கூட நாம் ஒரு விசை கூட கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஒரு ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, எங்களை ஒரு விசை கூட தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை ஒரு விசை கூட தாழ்த்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுக்கிரகத்தை எங்களுக்கு தாங்க. இங்கே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுக்கிரகத்தை தாங்க. நாங்கள் ஒரு நாளும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவர்களாக, மனுஷனை நாடி தேடி ஓடுகிறவர்களாக இருக்காதபடிக்கு எங்களை ஒரு விசை கூட உடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை நினைக்கிறவர், எங்களோடு கூட நடக்கிறவராக நீர் இருக்கிறீரப்பா. விசேஷமாக இந்த வேளையிலும் உம்முடைய அனுக்கிரகம் எங்களுக்கு தேவை. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள்லாம் மாறட்டும், எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள்லாம் மாறட்டும், எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு கசப்பான நிலைகள்லாம் மாறட்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது தடைகள் பெரிதாக இருக்குமானால் தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்னாடி செல்லுவீராக. ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மனுஷர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே நின்று போய் இருக்குதோ எல்லா விதமான காரியத்தையும் இந்த வேளையில் கர்த்தர் விசாரிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கென்று கர்த்தர் நீர் நிர்ணயித்து இருக்கிற சீட்டை எங்களுக்கு கர்த்தர் தந்தருளுவீராக. உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்தருளுவீராக. ஆண்டவரே, உம்மையே சார்ந்து ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட நடக்க, உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்ள நடப்பதற்கு தேவனே நீர் உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லா தீங்களும் விலைக்கு மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.